இந்த ஃபேமிலியில் இருக்க 4 பேருமே பேரண்ட்ஸோட உடம்புல குழந்தைங்களும், குழந்தைங்களோட உடம்புல பேரண்ட்ஸும் மாறிடுறாங்க. இதை பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரே நேரத்தில் இப்படி மாறணும், கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு மாறி ஆகணும், இப்படிலாம் வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் டாக் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறேன். டாகை பார்த்தா டாக் நடந்து போயிட்டு இருக்கு. குழந்தைய பார்த்தா குழந்தை டாக் மாதிரி பண்ணுது. டாகோட உடம்புல குழந்தையும், குழந்தையோட உடம்புல டாகும் மாறி இருக்கு. பிளானட்ஸ் எல்லாம் ஒரே நேர்கோட்டு வந்தப்போ ஒரு வெளிச்சம் வந்தனால தான் நம்ம இப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொல்றா. இவங்க எல்லாருமே அங்கே போறாங்க. இது ரெடி பண்ண 2 வீக்ஸ் ஆகுன்னு சொல்றாங்க. அதனால இவங்களும் திரும்பி வந்துடுறாங்க. இவங்க அம்மாவுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அந்த இடத்துல இவங்களோட பொண்ணு தான் எப்படியாவது சமாளிச்சாகணும். இவங்க 2 பேரும் கம்பெனிக்கு போறப்ப இவன் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவ்வளவு சேர்ந்து டான்ஸ் ஆடுறா. இவங்க அம்மா இப்படிலாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி இவளை மேலே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறப்ப இவளுக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இவங்க அம்மா ஓடி போய் இவளை தூக்கி விடுறாங்க. மேலே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆண்டி பேகை வாங்குறாங்க. இந்த பேக் கொடுக்க மாட்டேங்கிறா. அவங்க அம்மாவை பேக் கொடுங்கன்னு சொல்றா. அவங்களும் கொடுத்துட்டு வந்துடுறா. இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே, என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கறா. நீ எதுக்கும் கொல்லப்படாத, நான் உனக்கு நோட்ல எழுதி தர, அதை மட்டும் பார்த்து படி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீட்டிங்க்கு போறாங்க. அங்கே மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இவர் 2 லைன் பேசினதுக்கப்புறம் அவளுக்கு மறந்து போயிடுது. அவங்க அம்மா இவளை பார்த்து படின்னு சொல்றாங்க. எனக்கு கண்ணு தரலன்னு சொல்றா. கண்ணாடி எடுத்து போடுன்னு சொல்றாங்க. இவ கண்ணாடி எடுக்கும்போது டீ டம்ளரை தட்டி விட்டுறா. அதுல எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அந்த மீட்டிங்கும் கேன்சல் ஆயிடுது.